NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இது வந்தப்பயே நம்ம இதை எதிர்த்து ஏகப்பட்ட வீடியோக்கள் பேசியிருக்கோம். ஆனா அவங்க திரும்ப இதே விஷயத்தை தூக்கிட்டு வரனால நம்மளும் திரும்ப பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த NEP வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. கேட்டா அது மும்மொழி கொள்கை தான், ஹிந்தி இம்போசிஷன் கிடையாது. நாங்க வந்து மூன்றாவது மொழியா வந்து நீங்க இந்திய மொழிகள் எதை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு உருட்டுவாங்க. ஆக்சுவலா மும்மொழி கொள்கைங்கிறது வந்து ரொம்ப வருஷமா காலங்காலமா CBSE போர்டுல இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். எந்த CBSE ஸ்கூல் வேணாலும் போய் பாருங்க, அங்க தேர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு ஹிந்தி இல்லனா சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். யதார்த்தத்துல இவங்க ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்க்கு மட்டும் தான் நிதி ஒதுக்குவாங்க. அங்க தான் டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க, அங்க தான் டீச்சர்ஸ் டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு வேற வழியே இல்லாம சாய்ஸே இல்லாம வெறும் ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டையும் தான் சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் பிராக்டிகல், இதுதான் உண்மை. சரி, இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கறத தாண்டி இந்த NEP-ல பல சிக்கலான பல டேஞ்சரஸான விஷயங்களும் இருக்கு. இந்த NEP அடிப்படையிலேயே இந்த ஸ்கூலிங் ஸ்ட்ரக்சரே வந்து புரட்டி போடுது. அதாவது எக்ஸிஸ்டிங் பாத்தீங்கன்னா 2+10+2 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல இருந்து 5+3+3+4 அப்படின்னு மாத்துது. அதாவது ப்ரீகேஜி கிளாஸ் 1 கிளாஸ் 2 வரைக்கும், அதாவது அந்த 5 வருஷத்தை குரூப் பண்ணி ஃபவுண்டேஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் 3 to 5 2 வருஷத்தை ப்ரிபரேட்டரி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் 6 to 8 வந்து மிடில் ஸ்கூல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் 9 to 12 4 இயர்ஸ் வந்து செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுல என்னன்னா ஒரு கேட்டகரியும் நீங்க தாண்டி போகணும்னா அங்க எக்ஸாம் இருக்கும், போர்டு எக்ஸாம் இருக்கும். அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சோன ஒரு எக்ஸாம், 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சோன ஒரு எக்ஸாம், 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சோன ஒரு போர்டு எக்ஸாம், அதுக்கப்புறம் 10th 12th நார்மலா இப்ப எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற போர்டு எக்ஸாம். இப்படி ஃபில்டரிங் ப்ராசஸ் வந்து அதுல வந்து அப்படியே நேக்கா வந்து உள்ள திணிக்கிறாங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னா 10th 12th முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எந்த காலேஜ்ல ஆர்ட்ஸோ இன்ஜினியரிங்கோ எதை சேர்னாலும் ஆல்ரெடி மெடிக்கல் வந்து நீட் இருக்கு, அது மாதிரி நீங்க எந்த கோர்ஸ் சேர்னாலும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அப்புறம் இந்த சிலபஸ் எல்லாம் யார் டிசைட் பண்ணுவானா, சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு போர்டு, அதாவது யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு போர்டு தான் ஒட்டுமொத்த நாட்டுக்குமே சிலபஸ் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு போர்டா மாறப்போகுது. இப்படி சிலபஸை கண்ட்ரோல் பண்ற மொத்த அத்தாரிட்டியும் தூக்கி நம்ம யூனியன் கவர்மெண்ட் கையில கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறதே கிடையாது, அது சரஸ்வதி நாகரிகம், சரஸ்வதி நதி ஒட்டின நாகரிகம் அப்படின்னு இல்லாத ஒரு கதையை வந்து புராண கதையை வந்து உள்ள திணிச்சு அதான் வரலாறா மாத்திடுவாங்க. CBSE ஸ்கூல்ஸ்லாம் வந்து CBSE போர்டுல வந்து ஆல்ரெடி இந்த இன்ஃபியூஷனை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு தனியா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்குது. அந்த அனாலிசிஸ் போர்டு தான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் 2வது 5வது 8வது 10வது 12வது எல்லா போர்டு எக்ஸாம்ஸையும் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இப்போ எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்ல, மெரிட் வந்து வரும்ல அப்படின்னு மேம்போக்கா உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கான வேலைகளை பண்றாங்கல்ல, அதுல தான் இவங்களோட வர்ணாசிரம கோட்பாடு அடங்கியிருக்கு. இவங்க இந்த கேட்டகரிஸை பிரிக்கிறாங்கல்ல, அப்போ இது கூடயே பேரலா என்ன பண்றாங்கன்னா வெகேஷனல் கோர்சஸ்னு சொல்லிட்டு அகாடமிக்ஸ்க்கு தாண்டி சில ஸ்கில்ஸ் வளர்க்கறதுக்கான கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே வராங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த கார்பென்டரி, பிளம்பிங், அப்புறம் பாட்டரி, கோல்டு ஸ்மித் இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய ஸ்கில்ஸை வந்து கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரி, அதை கத்துக்கிறது நல்லதானப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இங்க சிக்கல் என்னன்னா, ஃபில்டரிங்க வச்சுட்டு இந்த மாதிரி கோர்சஸ் என்கரேஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாணவரோட நிலைமை என்ன ஆகும்னா, இவ்வளவு பிரஷர்ல நான் வந்து பாஸ் பண்ணி மேல போகணுமா, அதுக்கு பதிலா இந்த மாதிரி வெகேஷனல் கோர்சஸ் வந்து கத்துக்கிட்டு நான் இந்த ஸ்கில்ஸ் குள்ள போய்க்கிறேன் அப்படின்னு மறைமுகமா அவங்களோட குலத்தொழிலையே திரும்ப செய்ய வைக்கிறதுக்கான வேலை தான் இந்த NEP. இதெல்லாம் ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றீங்க அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா பீகார்ல கடந்த 5 வருஷத்துல 83 லட்சம் பேர் ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த NEP அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் டிராப் அவுட்ஸோட ரேஷியோ அப்படியே டபுள் ஆயிருக்கு. அங்க மட்டும் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கிடைக்குது. மத்தபடி வந்து வேற ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இங்க வெளியில விடல. அப்படி எடுத்து பார்த்தோம்னா இது ஆக்சுவலா ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் அதிகப்படுத்தி அவங்கள இந்த மாதிரி வெகேஷனல் கோர்சஸ்க்குள்ள போக வச்சு அவங்க வந்து குலத்தொழிலை செய்ய வைக்கிறதுக்கான வேலை தான் இந்த NEP 2020. இதை எதிர்த்து பேசுறவங்க கூட இந்த மும்மொழி கொள்கை, ஹிந்தி இம்போசிஷன் பத்தி மட்டும் தான் திரும்ப பேசுறாங்களே தவிர இதுக்குள்ள இருக்கிற ரொம்ப ஆழமான டீப் ரூட்டட் டேஞ்சரஸ் இஷ்யூஸ் பத்தி பேசி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. இங்க இருக்க கட்சிகள் இருக்கு, இங்க இருக்க ஜனநாயக அமைப்புகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. சோ மக்களாகிய நாம் அவேரா இல்ல அப்படின்னா நம்ம தலையில மறுபடியும் இந்து ராஷ்டிரா வர்ணாசிரம தர்மத்தை அமல்படுத்தி இது ஒரு ஹிந்து ராஷ்டிர பூமியா மாத்தி இங்க குலத்துக்கு ஒரு தொழில், குலத்துக்கு ஒரு கல்வி, குலத்துக்கு ஒரு நீதினு மாத்திடுவாங்க. அதுக்காக தான் அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க.